பிரைஸ் பீ காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்திலும் தேவன் நம்மை கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்ல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னாகும் 23:19 வாசிக்கிறோம். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவன் நம்ம இந்த புதிய வருடத்திலும் கட்டி எழுப்ப போகிறார். அவர் கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் ஒரு நல்ல அஸ்திபாரம், ஒரு நல்ல அடித்தளம் தேவைப்படுகிறது இல்லை? நம்மளுடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து 111 வசனங்கள் பேசியிருந்த போதிலும் மலை பிரசங்கத்தை முடிக்கிற பொழுது மத்தேயு 7:26 சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்று அதன் மேல் மோதினாலும் அந்த வீடு விழவே விழாது. காரணம், அந்த வீட்டின் அஸ்திபாரம் கண்மலையின் மேல் போடப்பட்டிருக்கிறது. அந்த கண்மலை தான் என்ன? 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கிறோம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நாமும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது பிசாசு எவ்வகையான சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு வரும்போதும் நாம் அசைக்கப்படுவதில்லை. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.